கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 12/11/2025 புதன்கிழமை அதிகாலை சரியாக 4:10. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் அதிகாலையில் ஒரு 3 மணிலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை, சரிங்களா? ஆகவே 4 மணிக்கு நான் எழும்பி இந்த புதிய வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஏவுதல். ஆகவே அதற்காக ஜெபிப்பதற்கு நான் ஆயத்தப்பட்டேன். நான் அதிகாலையிலே எப்பொழுது ஜெபித்தாலும் பல் விளக்கி முகம் கழுவி அதுக்கப்புறம்தான் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் நான் ஜெபிக்கிற வழக்கம். ஆகவே நான் பல் விளக்குனேன். அப்போது மழை வர ஆரம்பிச்சுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, மழை வர ஆரம்பித்த உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இந்த புதிய வீட்டு வேலை 30/10/2025 அன்னைக்கு ஆரம்பிச்சுது, சரிங்களா? வியாழக்கிழமை ஆரம்பிச்சுது. ஆமாம், இன்னைக்கு வர வேலை தடையில்லாமல் நடைபெற ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கி கடைசி கட்ட வேலை, இன்றைக்கி தான் கடைசி நாள் வேலையாக இருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இந்த நாள் வரையிலும் மழை வரல, சரிங்களா? இவங்க வேலைக்கு இடையூறாக மழை வரல. வேலையாட்கள் ஒரு நாள் கூட வராமல் இருக்கலை, சரிங்களா? இடையில ஒரு நாள் கூட கேப்பு விட்டு வேலையாட்கள் வரல, அதனால் அன்றைக்கி வேலை நடக்கலை அப்படிங்கிற சூழ்நிலை இல்லவே இல்லை, சரிங்களா? கண்டினியூவாக வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய பெரிய கிருபை. யாருக்குமே அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்காது. நான் நிறைய வீடு பார்த்துருக்கோம்ல, வீடு கட்டுறதை பார்த்துருக்கோம்ல, வேலையாட்கள் வரல, கொத்தனார் வரல, அது வரல அப்படின்னு சொல்லி 4-5 நாள் இடையில காத்திருப்பாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகள், அப்படி எந்த ஒரு சம்பவம் நடக்கலை. இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு அந்த புதிய வீட்டில் உட்பகுதியில் அந்த கிச்சன் செட்டப் நேற்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் பூசிட்டு தளம் போடணும். அப்புறம் டாய்லெட் பாத்ரூமுக்கு தளம் போடணும். அந்த டாய்லெட் கோப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அந்த செப்டிக் டேங்க் அந்த உரையெல்லாம் குழிக்குள்ளே இறக்கி அதுக்குள்ளே பைப்பு, அந்த பிவிசி பைப்பு அந்த கனெக்ஷன் கொடுக்கணும், சரிங்களா? இன்றைக்கி அந்த கடைசி கட்ட வேலை. அப்புறம் அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இன்றைக்கி அந்த வேலை இருக்குது. அதனால் நான் நேற்றுலேருந்தே மழை வர மாதிரி சூழ்நிலை இருந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இன்றைக்கி மட்டும் மழை வராண்டாம். அந்த டாய்லெட் பாத்ரூம் செப்டிக் டேங்க் செட்டப் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு மழை வரட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நான் புதிய வீட்டில் போய் ஜெபம் பண்ணதுக்கு கிளம்பும்போது மழை வந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இப்போ நான் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது மழை வெறிச்சிட்டு லேசாக தூத்தல் போடுற மாதிரி தெரியுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, தயவுசெய்து நீங்களும் கொஞ்சம் ஜெபிங்க. இன்றைக்கி நாளைக்கு வர இந்த கிறிஸ்து கோட்டையில் மழை வராமல் இருக்க நீங்கள் மற்ற இடத்துலலாம் மழை பெய்யட்டும், மலையில் மழை பெய்யட்டும், மற்ற இடத்துலலாம் மழை பெய்யட்டும். இந்த இடத்துல மட்டும் மழை பெய்யாமல் இருக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அன்னைக்கு நான் ஒரு ஜெபிங்க, காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, காற்று அன்னைக்கு நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் காற்று இல்லை, அன்பானவர்களே. ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வேலை முடியுது, நாளைக்கு வரைக்கும் மழை வராமல் இருக்கட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக முடியணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள், சரிங்களா? கொத்தனார் கையாளெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக அந்த வேலையை செஞ்சு இன்றைக்கி முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
அப்புறம் பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. போர் போடுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நல்ல கொஞ்சம் ஆழத்திலே நல்ல வற்றாத நீரூற்றுள்ள தண்ணீர் வசதி, நல்ல குடிதண்ணீர் வசதி கிடைப்பதற்கு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் வயரிங் வேலை இருக்குது. அந்த வயரிங் வேலை முடித்து அப்புறம் வீட்டு கரண்ட்டு கிடைப்பதற்கு ஜெபம் பண்ணுங்க குறைஞ்ச செலவில். அப்புறம் ஜன்னல் கதவுகள், வாசல் கதவுகளெல்லாம் போட்டு தாழ்ப்பாள்கள், அந்த கொண்டிலாம் அந்த வேலைலாம் முடிப்பதற்கு கிருபை செய்யுங்க. கிருபை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுங்க. அன்பானவர்களே, உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். நிச்சயமாக பதில் தருவார். அப்புறம் வெள்ளை அடிக்கிறதுக்கு, அப்புறம் வேறு என்ன ஒரு பிரதிஷ்டை ஜெபக்கூட்டம் நடத்தி அந்த வீட்டுக்குள்ளே போவதற்கு, குடியிருப்பதற்கு ஜெபம் பண்ணுங்க. அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே அந்த வீட்டுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? அந்த பண தேவைகள் சந்திக்கப்பட அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு 3 தெய்வ பிள்ளைகள் இணைந்து ரூ. 5000 கொடுத்துருக்காங்க அப்ரூவலுக்காக. மீதி பண தேவைகள் இருக்குது. அந்த என்ஜினியர் வந்து கிட்டத்தட்ட 8000க்கு மேலே சொன்னார். ரூ. 8000 சில்லற பஞ்சாயத்துக்கு கட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ரூ. 6000 கேட்டார். ரூ. 3000 கொடுத்துருக்கேன். அவருக்கு இன்னொரு ரூ. 3000. இதில் ஆண்டவர் அவர்களோடு பேசி அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்ச செலவில் அதெல்லாம் செய்து முடித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுங்க. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டு ஆதரிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு மட்டும் மழை இல்லாமல் இருக்க ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.